போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எஸ், அம்மா அப்பாவுக்கு செயின் எடுக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். மேபி அப்பாவுக்கு வெளியே பிடிக்காது, இருந்தாலும் அம்மாவுக்கு மட்டுமாவது கொலுசு எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கடைக்கு போய்கிட்டுருக்கோம். ஸோ இப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டோட கடைக்கு போனோம். ஸோ அவன் கடையில் கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருந்துச்சு. பட் நம்ம பட்ஜெட்டுக்கு அந்த ரேஞ்சு பத்தாது. நம்ம கேட்டு வந்த மாடலுமே அங்கே இல்லை. ஸோ அதை தான் அவன்கிட்ட கேட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறமா நிறையாவே இருந்துச்சு. நாங்கள் அதை தான் உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். எதை எடுக்கனே தெரியல, கன்ஃபியூஸாக இருந்துச்சு. நீங்களே அந்த வீடியோவில் இப்போ அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. செமையாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போன இடம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இங்கே வந்து நம்ம தேடி வந்த கலெக்ஷன் வந்து கிடைக்கும்னு அருள் சொன்னால், அருளோட வீடியோவில் கூட காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவள் ஒரு கொலுசு எடுத்து வந்திருப்பா. ஸோ அம்மாவுக்கும் ஒரு கொலுசு எடுத்துட்டு தான் வந்தோம். அவள் சொல்ல போய் நம்ம இந்த கடைக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் ஒரு அழகான கொலுசும் இங்கே இருந்துச்சு. ஸோ எல்லா கொலுசையுமே நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள். கோல்ட்ஸும் எல்லாமே இங்கே இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. வெள்ளி வந்து இதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும், கோல்டும் அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். ஸோ கோல்டில் வந்து என்னென்ன இருக்குன்னுங்கிறத நான் கொஞ்ச நேரத்தில் காமிக்கிறேன். இப்போ அம்மா கொலுசு எடுக்கிற வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலி 2-3 கொலுசு எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம் எது நல்லா இருக்குன்ட்டுன்னு. ஸோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா செயின் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செயின் பார்த்துட்டு இருந்தோம். செயின் எல்லாமே அந்தளவுக்கு ஒர்த்து தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து 100 சவரன் நகை. பார்க்கறதுக்கு நல்லா வெயிட்டாக, செம வெயிட்டாக இருந்துச்சு. நல்லா தடிசாக இருந்துச்சு. செயின் மாடல்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க திடீர்னு ட்ரை பண்ணி பாருங்கள், போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டாங்க. சுபாவும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து அதை ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சுபா போட்டு பார்த்த உடனே அவளுக்கு என்னென்னு தெரியல, ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த செயின் வேணும் எடுத்து கொடுன்னு சொல்லி கேட்டால், கண்டிப்பாக ஒரு செயின் கண்டிப்பாக அவளுக்கு எடுத்து வந்து தான் ஆகணும். எப்பயுமே என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டா, அது வாயை விட்டு கேட்டுட்டா. ஸோ எடுத்து தரணும். அதுக்கு ஒன்றே ஆண்டவன் மனசு வச்சா முடியும். ஸோ உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம பெரிய கோயிலேருந்து ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும். அதில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தாலே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை தான். இது அதுக்கடுத்து உள்ள செயின். நமக்கு செயினோட பேர் அதெல்லாம் தெரியாது. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து நல்லா எக்ஸைட்டாக இருந்தோம். ஓகே, வீடியோவை அப்படியே பார்த்துட்டே இருங்க. மியூசிக் ப்ளே பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து வளையல், ப்ரேஸ்லெட் எல்லாமே இருக்குது. வளையல் ஆனால் அங்கே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த வளையல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதையே தான் நான் பார்த்துட்டே இருந்தேன், எப்படியாவது எடுத்து தரணும் அப்படின்ட்டுன்னு. சரி ஓகே, ஒரு நாள் ஃபாரின் போகும்போது எடுத்து வந்துடலான்னு விட்டாச்சு. அப்புறமா அப்பாவுக்கு மோதிரம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மோதிரம் அப்பாவுக்கு எடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ நிறைய மோதிரம் இருந்துச்சு, கன்ஃபியூஸாக இருந்துச்சு, என்ன எடுக்குன்னே தெரியலை. ஓகேன்னு விட்டேன். ஃபைனலாக நாங்கள் ஸ்ரீகுமரன்ல தான் எடுத்துருக்குறோம். The next day. இன்றைக்கி அம்மா அப்பாவோட வெட்டிங் ஆனிவர்சரி. அதனால் நாங்கள் எல்லோரும் கோயில் போயிட்டுருக்கோம். இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டை அந்த சைடில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. கோயில் உண்மையிலே சூப்பராக இருக்கும். நாங்கள் போனதுக்கப்புறம் கோயில் நேம் எல்லாத்தையுமே சொல்கிறேன். தரிசனம் நானும் ஹாய் சொல்லி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் 3 பேர் தான் முன்னாடி உட்கார முடியும். ஸோ ஒரு 2 பேர் வந்து பின்னாடி உட்கார மாதிரி இருக்கும். அதனால் நானும் தரிசனம் பின்னாடி போயிட்டு வந்துட்டோம். லொக்கேஷன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே கால் கழுவிட்டு தான் அங்கே இருக்க கோயிலுக்குள்ளே போனோம். விளையாடப்பா நினைக்கிறேன்.
ஸோ இதான் நம்ம வந்த கோயில். இங்கே வெளியே அதாவது படி வழியாக நடக்க முடியாதவங்க இந்த வழியாக நடந்து வந்துக்கலாம். அவங்க மேலே ஏறி போய் பார்க்கலாம். அப்புறம் இந்த கோயில் பேரே சொல்லலாம்னு பாருங்கள். அந்த கோயில் பேர் வந்து தட்சிணாமூர்த்தி கோயில். ஸோ அதுலேயே போட்டிருக்கோம் என்ன கோயில்னு, சிவகாமி அம்பா சிவானும் போட்டிருக்கோம். கீழே ஆனால் தட்சிணாமூர்த்தி கோயில் தான் போட்டிருக்கோம். இந்த குரு பயிற்சி இந்த வியாழக்கிழமெல்லாம் வந்து பரிகாரம் பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த கோயில் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். அங்கே போனோடனே கூட்டம் இல்லை. டீ குடிக்கிறதுக்காக கடைக்கு வந்திருக்கோம். தெரியுதுன்னு நினைக்கிறேன். டீ கடை குடிக்கிறதுக்காக கடைக்கு வந்திருக்கோம். குடிச்சு கிளம்பிட வேண்டியதுதான். சரியான மழை பெய்யுது, வேற லெவல் மழை தெரியுதா? கலகலன்னு பெய்யுது பாருங்க. ஒரு 5-6 நாளாக அப்படி தான் இருக்குது. நம்ம வீட்டில் 2 பேரும் பிரியாணி செய்கிறாங்க. சுபா அம்மா வந்துட்டு தொக்கு, சிக்கன் தொக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, சாப்பாடு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் தொக்கு. எல்லாருமே உட்காந்து எப்பயுமே ஒன்று தான் சாப்பிடுவோம். ஒன்று சாப்பிட்டுருக்கோம். தச்சு தாத்தாவுக்கு தாத்தாவை கூட்டி விடு. நல்லா இருக்குடா. என்னடா பண்ற? கத்தியா சார் நல்லா நல்லா இருக்குல்ல. தர்ஷன கூட்டல யாரும் நீ முட்டன அம்மா கூட்டல. அவன் கிரீமை நோண்டி கொடுக்காம பாரு. தாத்தா அப்பாக்கு முட்டை ரைட்டு போடலையா? அத்தைக்கு அத்தைக்கு இல்லை ரைட்டு அத்தை கூட்டு மாமா கூட்டு மாமா கூட்டியாச்சு. சூப்பர் சொல்லுங்க. வாங்கிக்க வாங்கிக்க. தாத்தாக்கு சோ தொடக்கணுமா தொடக்கணுமா கட் பண்ணு கட் பண்ணி வெள்ளி கொலுசு அம்மாவுக்கு. சூப்பர் காட்டு. நான் போட்டிருக்க மாதிரி அப்படியே நல்லா இருக்கு. அதே எடுத்துக்காட்டு 2 சூப்பர். காலை போடு. இன்னும் கொலுசு போட்டிருக்கியோ? சரி போடு. சரி இப்ப என்னோட கிஃப்ட். தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் வந்து அப்பாவுக்கு. அங்க நின்னு போப்பா. தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் வந்து அப்பாவுக்கு மோதிரம். அந்த கை நீட்டு. இது வந்து பிள்ளையார் மோதிரம். இது அப்பாவுக்கு வந்து சூப்பர் கரெக்டா இருக்காட்டு. தர்ஷன் நீ போட்டு விடு. வாடா. மறந்துட்டேன் பாரு. போட்டு விடு. தாத்தாக்கு மோதிரம் போட்டு விடு. சூப்பர். சொல்லுமா அம்மாச்சி போட்டு விடு. அந்த கை போட்டு போட்டு அவன் போட்டு விட வச்சான். போடு போடு. அந்த விரல தான் செய்யணும். மோதிர விரல்.
நானும் இதே மாதிரி கொலுசு. நான் கருப்பு பாசி, அம்மா சிவப்பு மாதிரி பாசி. வேற டிசைன் இப்படி இது நான் எடுத்தேன். அப்பா